இன்றைய தினத்தில் சர்வதேச செய்திகளை பார்க்க இருக்கிறோம். பிரேசிலில் அரசுக்கு வலுவடையும் எதிர்ப்பு, 100 நகரங்களில் 10 லட்சத்திற்கும் மேலானோர் போராட்டம், கடாஃபியிடம் பணம் வாங்கினார் சர்கோசி, முன்னாள் மொழிபெயர்ப்பாளர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல், அபாய நிலையை தாண்டியது காற்று மாசுபாடு, சிங்கப்பூரில் தூசு மண்டலத்தால் மக்கள் கடும் அவதி, மக்களை கண்காணிக்க ரகசிய திட்டம், ஸ்கைபியின் வசதி பற்றி அம்பலப்படுத்தும் அமெரிக்க இதழ். பிரான்சில் 2007ஆம் ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலின் போது நிக்கோலஸ் சர்கோசியின் பிரச்சாரத்திற்கு லிபியா நிதி உதவி செய்ததாக மம்மர் கடாஃபியின் மொழிபெயர்ப்பாளர் மொஃப்டா மிசோரி அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். சுமார் 100 கோடி ரூபாயை சர்கோசிக்கு வழங்கியதாக மம்மர் கடாஃபி தம்மிடம் தெரிவித்ததாக மிசோரி கூறியுள்ளார். பிரான்ஸ் நாளிதழ் ஒன்றில் அவரது பேட்டி வெளியாகியுள்ளது. லிபியாவின் தலைவராக இருந்த கடாஃபி 2011ஆம் ஆண்டு சர்வதேச படைகளின் தாக்குதலில் பலியானார். இந்த தாக்குதலை அப்போதைய அதிபர் சர்கோசியின் உத்தரவின் பேரில் பிரான்ஸ் படைகள்தான் முன்னின்று நடத்தின. ஒருபுறம் கடாஃபியிடம் பிரச்சாரத்திற்கு பணம் வாங்கிக் கொண்டு மறுபுறம் அவரை கொலை செய்வதற்கும் உதவியதாக சர்கோசி மீது தற்போது புகார் எழுந்திருக்கிறது. கடாஃபியின் பல்லாயிரம் கோடி ரூபாய் பணத்தை சர்கோசி அபகரித்ததாக கடந்த ஆண்டிலேயே கடாஃபியின் மகன் சைஃப் அல் இஸ்லாம் குற்றம் சாட்டியிருந்தார். மக்களை கண்காணிப்பதற்கு அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு அமைப்புக்கு உதவி செய்யும் வகையில் ரகசிய வசதி ஒன்றை ஸ்கைபி வைத்திருந்ததாக நியூயார்க் டைம்ஸ் இதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. மைக்ரோசாப்ட் நிறுவனம் ஸ்கைபி நிறுவனத்தை வாங்குவதற்கு முன் இந்த ரகசிய வசதி செயல்பட்டு வந்ததாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்காக NSA அமைப்பும் ஸ்கைப் நிறுவனமும் ரகசிய திட்டம் வைத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே சமூக வலைதளங்களை கண்காணிப்பதற்காக பிரிசம் என்ற ரகசிய திட்டத்தை அமெரிக்கா செயல்படுத்தி வந்ததாக கூறப்பட்ட நிலையில் ஸ்கைப் பற்றிய தகவல் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. துருக்கியில் அரசிற்கு எதிராக நடைபெற்று வரும் அமைதி போராட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கு அரசு அதிகாரிகளும் காவல்துறையினர் கடுமையாக போராடி வருகின்றனர். கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் போராட்டக்காரர்களை கலைக்க காவல்துறையினர் முயற்சி செய்து வருகின்றனர். மற்றொருபுறம் அமைதி போராட்டத்திற்கு ஆதரவு நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. அங்காராவில் மக்கள் இரவு பகலாக நின்று கொண்டே போராடி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். உலகில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை செய்பவர்களில் 30% பேர் அவர்களது கணவர்கள் அல்லது ஆண் நண்பர்கள்தான் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் ஒரு கொள்ளை நோய்க்கு நிகராக இருப்பதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. பெண்களை கொலை செய்பவர்களில் 38% பேர் அவர்களது கணவர்கள் அல்லது ஆண் நண்பர்கள்தான் என்ற மற்றொரு அதிர்ச்சி அளிக்கும் தகவலையும் உலக சுகாதார அமைப்பு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதேபோல் பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குபவர்களில் 40% பேர் கணவராகவோ நண்பராகவோ இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. உலகத்தில் வசிக்கும் பெண்களில் 35% பேர் ஏதாவது ஒரு வகையில் கொடுமைப்படுத்தப்படுவதாகவும் அந்த அமைப்பு கூறுகிறது. பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுவதால் அவர்களுக்கு எலும்புகள் உடைவது, கருத்தரிப்பு பிரச்சனைகள், மன அழுத்தம் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் தெரியவந்துள்ளது. பாகிஸ்தானின் பெஷாவர் நகரில் நிகழ்ந்த தற்கொலைப்படை தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் மேலும் 20 பேர் படுகாயமடைந்துள்ளனர். ஷியா பிரிவு முஸ்லிம்கள் இன்று தொழுகையில் ஈடுபட்டிருந்த போது மசூதிக்குள் வெடிகுண்டுகளுடன் நுழைந்த நபர் ஒருவர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளார். இந்த தாக்குதல் நடைபெற்ற போது மசூதிக்குள் 200க்கும் மேற்பட்டோர் இருந்துள்ளனர். வெடிகுண்டு நபருடன் சென்ற 3 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கிரீஸ் நாட்டில் மூடப்பட்ட அரசு தொலைக்காட்சியை மீண்டும் திறப்பது குறித்த விவகாரத்தில் அந்நாட்டு ஆளும் கூட்டணியில் பிளவு ஏற்பட்டுள்ளது. கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக ஜனநாயக இடதுசாரி கட்சி தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கிரீஸ் அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. வேலை இழந்த 2600 ஊழியர்களில் 2000 பேரை மீண்டும் பணியமர்த்தும் முடிவிற்கு பிரதமர் சமராஸ் வந்தார். இதனை சோசியலிச கட்சி வரவேற்றுள்ள நிலையில் இடதுசாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் ஏற்பட்ட காட்டு தீயால் சிங்கப்பூர் புகை மண்டலமாக மாறியுள்ளது. இதனால் இன்று மதியம் 1 மணி நிலவரப்படி மாசு காற்று தூய்மை கெட்டு குறியீட்டு எண் வரலாறு காணாத அளவு 401ஆக உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக அங்கு இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ள நிலையில் செயற்கை மழையை உருவாக்கி தீயை அணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்தோனேஷியாவில் ஜூன் முதல் அக்டோபர் மாதம் வரையிலான காலகட்டத்தில் காட்டுத்தீ ஏற்படுவது வழக்கம்.
ஆனால் தற்போது ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ அருகேயுள்ள சிங்கப்பூரை புகை மண்டலமாக மாற்றிவிட்டது. காற்றில் ஏற்பட்டுள்ள மாசுவின் அளவு அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதால் பல்வேறு சுகாதார சீர்கேடுகளும் ஏற்பட்டுள்ளன. இதன் காரணமாக பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் எனவும் தேவைப்பட்டால் சுவாச கவசம் அணிந்து செல்லுமாறும் சிங்கப்பூர் அரசு அறிவுறுத்தியுள்ளது. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது எனக்கு ஒரு சீக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. வெளியில வந்தா தான் ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆனா வெளியில போக முடியாம இருக்கு. எங்களுக்கு வெளியில வராம எப்படி வீட்டுல இருக்க முடியும்? தேவை சாமான்கள் தேவையுள்ள சாமான்கள் இங்க ஸ்ரேங்கன் ரோட்ல தான் வந்து வாங்கலாம். அப்ப கட்டாயமா வரணும். இந்த மாஸ்கை போட்டுட்டு வருவோம்ல. காட்டுத்தீயால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்க தவறிவிட்டதாக இந்தோனேஷியா மீது சிங்கப்பூர் அரசு குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் இது இயற்கையான விபத்து என இந்தோனேஷியா விளக்கம் அளித்துள்ளது. இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் தற்போது ஏற்பட்டுள்ள புகை மண்டலத்தால் சிறுவர்களும் சுவாச கோளாறு உள்ளவர்களும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சிங்கப்பூர் மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த மாதிரி மோசமா போயிட்டா பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ ஸ்கூல் போகிற பிள்ளைங்க அவங்களுக்குலாம் வெரி சென்சிட்டிவ் சில்ட்ரன், அதுக்கு ஆஸ்மா, அவங்க ரொம்ப கஷ்டம். ஆளுங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சீக்காயிருவாங்க. இந்தோனேஷியாவின் காட்டுத்தீயை அணைக்க சிங்கப்பூர் அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன்படி அந்த நாட்டின் வான்வெளியில் வெள்ளி அயோடைடு என்னும் வேதிப்பொருளை தூவி செயற்கை மழையை உருவாக்கி அதன் மூலம் காட்டுத்தீயை அணைக்க சிங்கப்பூர் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. சிங்கப்பூர் வசந்தம் தொலைக்காட்சியுடன் இணைந்து புதிய தலைமுறைக்காக பெருமாள் மற்றும் விக்ரம் ரவிசங்கர். இன்னும் பல சர்வதேச செய்திகளை பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு